இதெல்லாம் ஒருத்தன் அண்டர்டேக்கர்ல 50 நாள் இன்ப சுற்றுலான்னு vlogs போட்டிருக்கான் சார். சார் மதி லைவ்ல வர வரைக்கும் இந்த வீடியோலாம் பார்க்கலாமா சார்? ஏய், மதி லைவ் வர்ற வரைக்கும் எனக்கு வேற எந்த டைவர்ஷனும் இருக்கக்கூடாது குணா. ஏண்டா நீ என் கூடவே இருக்க, மகாவை பழி வாங்க நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், எவ்வளோ எஃபர்ட் போடுறேன் நீ பார்க்குறல்ல. ஏண்டா அப்படி இருந்தும் ஏன்டா உனக்கு என்னோட சீரியஸ்னஸே புரிய மாட்டேங்குது? புரியுது சார், ஆனா இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் நான் கொஞ்சம் பைத்தியம் மாதிரி இருக்கேனா? அதான சொல்ல வந்த? இல்ல சார், இல்ல சார், இல்ல இல்ல சார். சார் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு சார். மதி லைவ்ல வந்திருக்கா. ஆன் பண்ணு. யாருக்கா ஏதாவது ஆயிருக்கா? பச்சை பாம்பு வெடிச்சுதா? அப்பா நம்ம தப்பிச்சோண்டா சாமி. ஓ வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க? நாம இன்னைக்கு கௌரி கார்மெண்ட்ஸோட உழைப்பாளர் தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி டான்ஸ், பாட்டு, கேக் கட்டிங்னு நிறைய ஈவென்ட்ஸ் பார்த்தோம். இப்போ அதுல ஒரு முக்கியமான விஷயத்தை பண்ண போறோம். அதோ அவர்தான் எங்க ஜீவா அங்கிள். ஹாய். பெத்தப்பனையே அங்கிளுங்கிறாவ. இந்த வருஷத்துக்கான பெஸ்ட் எம்ப்ளாயியா அவர் செலக்ட் பண்ணிருக்காங்க. இவருக்காக இப்போ எங்க கார்மெண்ட்ஸ்ல எல்லாருமே ஷர்ட் தைக்க போறாங்க, அதுவும் மினிமம் டைம்ல. எவ்வளவு நேரத்துக்குள்ள இவங்க எல்லாருமே ஷர்ட் தைச்சு முடிப்பாங்கன்னு என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க. ஏய் என்னடா அவங்க விட்டா கின்னஸ் ரெக்கார்டுக்கே ட்ரை பண்ணுவாங்க போல இருக்கேடா. கரெக்ட். மிஷின்ல உட்காருங்க. அந்த மிஷின் கனெக்ஷன்ல தான் எலக்ட்ரிஷியன் ஷாக் கொடுத்துருப்பான். டேய் இந்த கார்மெண்ட்ஸ்ல அது ஒண்ணு தாண்டா என்ன பேலன்ஸ் இருக்கு. யார் கை வச்சாலும் காலிடா. தொட்டா தூக்கிரும். இதுதாண்டா அவன் சொன்னான். சார் ஷாக்கு தான் வச்சிருக்கீங்களா? ஏதோ பாம்புன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஏண்டா பாம்பு வச்சு மொத்த கார்மெண்ட்ஸையும் காலி பண்ண போற தேர்ட் ரேட் கிரிமினல் தானே என்ன நினைச்ச? சைக்கோ, பைத்தியம், கொலைகாரன், இப்படி என்னென்னமோ என்னை பத்தி கேவலமா நினைச்சிருப்பல்ல. ஆமாவா இல்லையா? இல்ல சார், இல்ல. எனக்கு மகாவா பழி வாங்கணும். டேய் அவ சந்தோஷமா கொண்டாடுற இந்த நாள்ல ஒரு உயிர் போனா போதும், அதுவே அவ வாழ்க்கை முழுக்க ஒரு கருப்பு நாள பதிஞ்சிரும். எனக்கு அது போதும். டேய் இவ்வளோ பேரோட உயிரை எடுக்கிற அளவுக்கு நானும் மான்ஸ்டரோ இல்லை கேங்ஸ்டரோ கிடையாதுடா. எங்க அப்பா சாவுக்கு பழி வாங்கணும் துடிக்கிற ஒரு பாவப்பட்ட பையன், அவ்வளவுதான். என்னடா எதுவுமே ஆகல? அத்தை, இந்த ஷர்ட் தைக்கிற process எப்படி நடக்கும்? அதுவா, முதல் டேபிள்ல சட்டைக்கான கையை தைப்பாங்க, ரெண்டாவது டேபிள்ல உடம்பு பாகத்தை தைப்பாங்க, மூணாவது டேபிள்ல ரெண்டையும் சேர்த்து தைப்பாங்க, அப்புறம் நாலாவதா பட்டன் தைப்பாங்க, கடைசியா அயன் பண்ணா ஷர்ட் ரெடி. என்னடா எல்லா மிஷினையும் ஆன் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்காங்க, யாருக்கு எதுவுமே ஆகல? ஏண்டா இந்த எலக்ட்ரிஷியன் காசு வாங்கிட்டு ஏமாத்திட்டானா? மகா இங்க பாரு, ஷர்ட் ரெடி, அயன் பண்ணா முழுசா ரெடி. என் பங்குக்கு அந்த வேலையை நான் செஞ்சிடறேன். குடுவிஜி இந்த மகா நல்லா இருக்கு, அப்படியே அயன் போட்டு முடிச்சிடறேன். எல்லாம் கரெக்டா இருக்கு. எனக்கு ஜீவாங்கில ரொம்ப பிடிக்கும்.
என்னால முடிஞ்சது இந்த வேலை தான். சோ அவருக்காக இப்போ நான் இதை செய்றேன். ஏய் அயனிங் மிஷின். ஏய் அது கூட கரண்ட்ல தானே வேலை செய்யும். சார் மதி சார், குழந்தை சார். டேய் விட்றா. அடுத்து இதான்டா. அட பாவி. அத்தை இந்த மொபைல் பிடிச்சிக்கிறீங்களா? என் வியூவர்ஸ்க்கு காட்டணும்ல. ஏய் இரு. இந்த டேபிள் உயரம் கூட இல்ல, நீ இந்த வேலையை செய்யணுமாடி? உனக்கு இது தேவையில்லாத வேலை. டேய் இவங்க ஏன்டா அவர் நம்ம எவ்வளவு உயரங்கிறது முக்கியம் இல்லம்மா, வாழ்க்கையில எவ்வளவு உயரங்கிறது தான் முக்கியம். நான் ஸ்டூல்ல போட்டு கூட பண்ணிடுவேன், என்ன தடுக்காதீங்கம்மா. ஏய் வாயாடி, படம் பார்த்து பார்த்து நல்லா கெட்டு போயிட்ட. இங்க இந்த வேலையை செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நீ போய் வீடியோ எடு போ. உங்களுக்கு பொறாமம்மா? எங்க நான் அயன் பண்ணி உங்களை விட பெட்டர்னு பேர் வாங்கிடுவோம்னு பயம் இல்லம்மா. ஓடி, நீ வேலை செய்ய கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வேலை செய்யறேன். நான் அயன் பண்றேன், நீங்க இந்த பக்கம் வாங்க போ. ஓ ஜீவா அங்கிள்காக நீங்களே அயன் பண்றீங்க. அக்கா 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 என்னாச்சுக்கா? அக்கா ஏந்திரிக்கா. ஐயோ மணி என்னாச்சு? என்னாச்சுக்கா? இங்க பாருங்க. அக்கா கண்ணை திறந்து பாருக்கா. அக்கா அக்கா என்னாச்சு? டேய் ஐயோ டேய் போன் என்னாச்சுடா? டேய் ஏதோ வருதா பாரு, திரும்ப ஆன் பண்ணி பாருடா. ஐயோ மகா என்ன மகா இது? ஐயோ கண்ணை திறந்து பாருக்கா. அண்ணி அக்கா அண்ணி என்னாச்சுக்கா? அண்ணி அக்கா அண்ணி கண்ணை திறந்து அக்கா பாருங்க. என்னாச்சுக்கா? ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க. எப்படி மகா இப்படி ஆச்சு? என்ன மகா பண்ற? அண்ணி இங்க பாருங்க. ஐயோ, கண்ணு திறந்து பாருங்க. நான் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். கடவுளே. போதும் பாப்பா, பொறுமையா இரு. பாப்பா இங்க வா, அம்மாக்கு சரியாயிடுவா. என் கூட வா நீ.